வணக்கம். தேசிய வகை மாக்பண்டின் தமிழ் பள்ளியின் ஒரு மாபெரும் சாதனை. மாக்பண்டின் வட்டாரத்தில் அமைந்துள்ள மிகப்பெரிய தமிழ் பள்ளியான தேசிய வகை மாக்பண்டின் தமிழ் பள்ளியின் புதிய கட்டிடம் நிறைவடைந்து இன்னும் கூடிய விரைவில் திறப்பு விழா காணவிருக்கிறது. எதிர்வரும் 11/6/2023 இந்த கட்டடம் திறப்பு விழா காணப்போவதாக மாக்பண்டின் தமிழ் பள்ளியினுடைய வாரிய மேலாளர் குழு தலைவர் டத்துஸ்ரீ ஆர் அருணாசலம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மாக்பண்டின் தமிழ் பள்ளி என்பது நீண்டதொரு வரலாற்றை கொண்டது. இந்த மாக்பண்டின் தமிழ் பள்ளியில் ஒரு சொந்த மண்டபத்தை எழுப்ப வேண்டும் என்று பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள், வாரிய குழு உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர் சங்க உறுப்பினர்கள் ஆர்வம் கொண்டிருந்த வேளையிலே இந்த கட்டடம் இடுவதற்கு முழுமூச்சாக டத்துஸ்ரீ ஆர் ஏ அருணாசலம் அவர்கள் இந்த கட்டடத்தை இன்று செய்து முடித்திருக்கின்றார். மிக அற்புதமான வடிவமைப்பில் 50 லட்சம் வெள்ளி பொருள் செலவில் 5 மில்லியன் என்று சொல்லப்படுகின்ற 50 லட்சம் வெள்ளி பொருள் செலவில் மிகவும் அழகாக 1000த்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த மண்டபத்தில் அமரலாம். விருந்தோம்பல் நிகழ்ச்சி, மிகப்பெரிய செமினர்கள் மற்றும் பல நிகழ்ச்சிகளை செய்வதற்கு கூடிய ஒரு அற்புதமான இடமாக இந்த மாக்பண்டின் தமிழ் பள்ளி மண்டபம் திகழ்கிறது. ஓகே, வணக்கம். தமிழ் பள்ளிக்கூடம், மாக்பண்டின் தமிழ் பள்ளிக்கூடம், தேசிய தமிழ் பள்ளிக்கூடம் இந்த வட்டாரத்தில் பெரிய ஒரு பள்ளிக்கூடமாக அமைந்திருக்கின்றது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு நிறைய உதவி செய்தவர்களுக்கு வர்த்தகர்கள், அரசாங்கங்கள், நம்முடைய மினிஸ்டர்கள் அனைத்து உதவி செஞ்சுருக்காங்க. நம்மளுக்கு நிறைய உதவி செஞ்சவர்கள் லிங்வாங் வந்து ஏறக்குறைய $1 மில்லியன் வந்து அரசாங்க சார்பாக, பிற அரசாங்க சார்பாக வாங்கி கொடுத்துருக்கின்றார்கள். நம்மளோட ஸ்டேட் சார்பாக அவர் கொடுத்துருக்காங்க. நிலமும் கொடுத்துருக்காங்க. இந்த நிலம் வந்து ஏறக்குறைய 4.5 ஏக்கர் கிட்ட நிலம் வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அரசாங்கம் கொடுத்தாங்க. எல்லாம் லிங்வாங் தான் முயற்சியில் வந்து இந்த இது வந்து நடந்திருக்குது. எல்லாம் வெற்றிகரமாக இது வரைக்கும் நம்ம செய்திருக்கின்றோம். இந்த இதை கட்டி முடிக்கிறது எல்பிஎஸ், பெற்றோர் சங்கம், முன்னாள் மாணவர் சங்கம் அத்தனை சேர்ந்து ஒற்றுமையோட தலைமை ஆசிரியராக நம்ம கூட சேர்ந்து ஒற்றுமையில் தான் இந்த இதை கட்டி முடிச்சிருக்கின்றோம். இன்னும் சிறப்பாக வரும் காலத்தில் இது சிறப்பாக ஈடுபடுவார்கள். எல்லோரும் இருந்து ஒற்றுமையாக இருந்து இந்த இது மக்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி பல இயக்கங்களும் அமைத்து உதவி செஞ்சுருக்காங்க. அந்த இயக்க சார்பாகவும் நம்ம அழைப்பு கொடுக்கின்றோம். அனைவரும் வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். என் பேர் சரவணன். நான் வந்து மாக்பண்டின் தமிழ் பள்ளி கட்டடக்குழு தலைவராக இருக்கிறேன். இந்த மண்டபம் வந்து நம்ம வரும் 11ஆம் தேதி 6வது மாதம் 2023 திறப்புலா செய்கிறோம். அது திறப்புலா செய்கிறது வந்து நம்ம கல்வி துணை அமைச்சர் புவான் லீம் வராங்க. அவரோட சேர்த்து ஆஃபிஷியேட் பண்ணுறது வந்து நம்ம பார்லிமெண்ட் பாகான் புவான் லீம் குவானிங்கும் வராங்க. ஸோ அனைவரும் அந்த அன்றைய தேதிக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு நாங்கள் எல்லோரும் அன்போடு கேட்டுக்கிறோம். இந்த பள்ளியோட மண்டபம் வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் இன் பினாங் ஸ்டேட்டில் ஆகப்பெரிய ஒரு பள்ளி மண்டபம். அதனால் இது ஒரு 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 சரித்திர மைல்கல் பாருங்களேன். ஸோ அதனால் இதை விட்னஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து காண்றதுக்கு, வாழ்த்துறதுக்கு எல்லா பொதுமக்களையும், பெற்றோர்களையும், பொதுவாக முக்கியமாக நம்மளுக்கு உதவி செய்த எல்லா வர்த்தகர்களுக்கும், நன்கொடையாளர்களுக்கும் நன்றி இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அனைவரும் பெருளாக கலந்து இந்த விழாவை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனேன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. கனவு மெய்ப்பட வேண்டும் என்பதற்கேற்ப தேசிய வகை மாக்பண்டின் தமிழ் பள்ளியின் புதிய மண்டபம் உருவாகியிருக்கின்றது. 12 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு எல்பிஎஸ் பள்ளி மேலா வாரியம் மற்றும் பெற்றோர் சங்கம், முன்னாள் மாணவர் இயக்கம் ஆகிய 3 இயக்கங்களும் இணைந்து இந்த பள்ளி புதிய மண்டபத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள். அதில் பெரும் பங்கு டத்துஸ்ரீ அவர்கள், டத்து ஆர் அருணாசலம் அவர்கள் பள்ளி மேலா வாரிய தலைவராக இருந்து இது பெரிய பங்காற்றிருக்கின்றார். இவ்வேளையில் பள்ளியின் தலைமை ஆசிரியராக நான் அவருக்கு மிக உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், இந்த பள்ளி மண்டபம் மாணவர்களுக்காக முழுமையாக பயன்படுத்தப்படும். மற்றும் நம்முடைய மற்ற தமிழ் பள்ளிகளுக்கும் பினாங்கு மாநிலத்தில் இந்த பள்ளிகளுக்கு தேவையான நிகழ்ச்சிகளுக்கு இந்த மண்டபம் உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இவ்வேளையில் கட்டிடக்குழு தலைவரான திரு சரவணன் மற்றும் பெற்றோர் சங்க தலைவர் திரு யாலீஸ்வரன், துணைத் தலைவர் திரு புவனேஸ்வரன் மற்றும் பல என்ஜிஓக்கள் மற்றும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்
துவான் லிம்கோனிங் மற்றும் அனைத்து என்ஜிஓக்கள், இந்த வட்டாரத்தில் உள்ள அரசு சார்பற்ற இயக்கங்கள் அனைவருக்கும், நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் வேலையில் என பள்ளியின் சார்பில், பெற்றோர் சங்க சார்பிலும், பள்ளி மேலா வாரிய சார்பிலும், முன்னாள் மாநில இயக்க சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். அலை ஒளி சமூக ஊடகம் உங்கள் அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நீங்கள் அலை ஒளி சமூக ஊடகத்தை தொடர்பு கொள்ளலாம். அலை ஒளி யூடியூப் சேனல், நீங்கள் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். அதே வேளையில் பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய தேவையே எங்களுடைய செய்தி. நெஞ்சே உன் ஆசை என்ன, நீ நினைத்தாலாகாததென்ன, இந்த பூமி அந்த வானம் இடி மின்னலை தாங்குவதென்ன. நெஞ்சே உன் ஆசை என்ன, நீ நினைத்தாலாகாததென்ன, இந்த பூமி அந்த வானம்